திருவாய்ப்பாடி பெண்கள் பாவை நோன்புக்குரிய சங்கு, பறை, பல்லாண்டு பாடுவோர், மங்கள விளக்கு, கொடி, விதானம் முதலியவற்றை பெற்று நோன்பு நோக்கின்றார்கள். நோன்பு முடிந்த பின்னர் ஆடை அணிகலன்களை பெற்று அக்கார அடிசலை பலரோடும் கூடி உண்டு மகிழ்கிறார்கள். கண்ணனிடம் திருவாய்ப்பாடி பெண்கள் இறந்து வேண்டுவனவற்றை அடைவதற்காக மேற்கொண்ட வழிவகைகள் என்ன என்பது குறித்து இந்த பாசுரம் சொல்கின்றது. வாருங்கள் 28ஆம் பாசுரமான கறவைகள் பின் சென்று காண்போமா. கறவைகள் பின் சென்று தானம் சேர்ந்துன்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து ஒன்றன்னை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா ஒன்றன்னோடு, உறவேல் நமக்கிங்க ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினாலே உன் சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதே, இறைவான் ஈதாராய் பறையேலோர் எம்பாவாய். திருவாய்ப்பாடி ஆயர்கள் பசுக்களை ஓட்டிச் சென்று முல்லைக்காட்டில் மேயவிட்டு தங்களோடு எடுத்துச் சென்ற சோற்றை உண்டு பசியாறுகின்றார்கள். அறியாத சிறுபெண்களாக விளங்கும் நாங்கள் பிறவி பெற்றதன் புண்ணிய பயனாக எங்கள் ஆயர்குலம் உன்னை பெற்று வளர்த்ததினால் அடைந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு குறை இருந்தாலும் உன்னிடம் ஒரு குறையும் இல்லை, குறைவொன்றும் இல்லா கோவிந்தனாக பரிபூரணனாக நீ விளங்குகின்றாய் என்று குறிப்பிடுகின்றார்கள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து ஒன்றன்னை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொல்கிறார்கள். நாங்கள் அறியாதவர்கள், எங்கள் அறியாமையினால் பிழைகள் செய்திருக்கக்கூடும், அதற்காக எங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறார்கள். ஏனெனில் உன்னோடு எங்களுக்கு ஏற்பட்டுவிட்ட உறவை யாராலும் அளிக்க முடியாது. நாங்கள் உன்னை சிறு பெயரிட்டு சில சமயங்களில் அழைத்தது பற்றி எங்கள் மேல் சீறி பாயாது. இவ்வாறு நாங்கள் செய்த பிழை அன்பினாலே செய்த பிழையே ஆகும், அறியாமை காரணமாக செய்த பிழையே ஆகும். எனவே நீ அருள் உள்ளம் கொண்டு எங்களை மன்னித்து ஏற்று அருள வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். இறைவனே, எங்களை பறைதந்து எங்களை பரிபாலித்தானே என்று அவனை துதிக்கின்றார்கள். உறவேல் உன் தன்னோடு, உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினாலும் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவானீதாராய் பறையேலோர் எம்பாவாய் என்று திருவாய்ப்பாடி பெண்கள் தங்களை அறிவுற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கண்ணனிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவு இருக்கத்தானே செய்கிறது. உய்வதற்கு அந்த ஒரு அறிவு போதுமே. இங்கு கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொன்ன தாயுமான தயாவரரின் வாக்கும் நினைவு கூறத்தக்கது. இந்த சிறு விளக்கத்தோடு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்டோம். நாளை மீண்டும் 29ஆம் பாசுரத்தில் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி போற்றுவோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி.